நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆட்சி முடியும் தருவாயில் விளம்பரத்திற்காக தாயுமானவர் திட்டம் தொடக்கம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 2024-25 நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகளை உள்ளடக்கிய தாயுமானவர் திட்டம் வேறா தற்பொழுது துவங்கியுள்ள ரேஷன் பொருட்களை முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் நேரடியாக வழங்கும் திட்டம் வேறா என்ற கேள்விகளை எழுப்பி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சி முடியும் தருவாயில் தாயுமானவர் என்ற திட்டத்தை விளம்பரத்திற்காக திமுக அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசின் நிதியமைச்சர் கடந்த ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியன்று சமர்ப்பித்த 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பக்கம் 25 தாயுமானவர் என்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய இபிஎஸ் 2024 பிப்ரவரி மாதம் நிதிநிலை அறிக்கையிலேயே அறிவித்த இந்த திட்டத்தை திமுக அதிகாரத்தின்படி போர்க்கால அடிப்படையில், அதாவது 18 மாதம் தாமதமாக ஆட்சி முடியும் தருவாயில் மேலே அறிவித்தபடி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, வீடுகள் வழங்குதல் என்ற எந்தவித நன்மைகளும் வழங்காமல் 3 நாட்களுக்கு முன்பு வயதானவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அந்த திட்டத்திற்கு தாயுமானவர் என்றும் பெயர் சூட்டியுள்ளார். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, இதுதான் திமுக அரசினுடைய திராவிட மாடலா என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே அதிமுக கடந்த ஆட்சியில், அதாவது 21/9/2020 அன்று 9 கோடி செலவில் நகரும் நியாய விலை கடைகள் தமிழகம் எங்கும் தொடங்கி வைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், எங்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்களை காப்பி பேஸ்ட் செய்து தங்களுடைய பெயரை பெயர் சூட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மேலும் தாயுமானவர் என்று அழகிய தமிழில் பேசினால் உங்களினுடைய லட்சணம் மக்களுக்கு தெரியாதா என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவினுடைய நகரும் ரேஷன் கடை திட்டத்தில் தெளிவு இருந்தது. ஆனால் இந்த தாயுமானவர் திட்டத்தில் என்ன தெளிவு இருக்கிறது? ரேஷன் பொருட்களை எந்த வாகனங்களில் கொண்டு செல்ல போகிறீர்கள்? பல இடங்களில் தனியார் வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதாக தகவல்கள் வருகின்றன. அவர்களுக்கு பணம் யார் வழங்குகிறார்கள்? அவர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதா? டெண்டர் விவரங்களை வெளியிடுவீர்களா? 30 கோடி ரூபாய் செலவு என நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இந்த தொகை யாருக்கு செல்கிறது என்று இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளையும் இபிஎஸ் முன்வைத்திருக்கிறார். எனவே மற்றவர்களை பார்த்து காப்பியடித்து வெட்டி விளம்பரம் செய்யும் இந்த இதை விட்டுவிட்டு சொந்தமாக சிந்தித்து மக்களின் தேவைகளை உணர்ந்து திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.